வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனைத் தரும். இந்த காலகட்டத்தில் குறுகிய பயணங்கள் சாத்தியமாகும். இந்த பயணங்கள் சற்று சிரமமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும். உங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், அயலவர்கள் அல்லது நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களுடன் பேசி உங்கள் பழைய நினைவுகளை புதுப்பிப்பீர்கள். மனதில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள். மன உளைச்சல் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறலாம். நீங்கள் வேலையில் தீவிர பிஸியாக இருக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து சிறிது தூரத்தை பராமரிக்க வேண்டியிருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இதை பற்றி புகார் செய்தால் அவர்களுடன் நல்ல இணக்கத்தை பராமரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதே வேளையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதற்றம் அதிகமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாதத் தொடக்கத்தில் சனி, சூரியன், புதன் 3ஆம் இடத்தில் பெயர்ச்சிப்பதும் 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் 2ஆம் வீட்டில் அமர்வதும் மாதத் தொடக்கத்தில் இருக்கும். உங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் நடத்தை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் மற்றும் பணியிடத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். உங்கள் வேலையில் குறைந்த ஈடுபாடும் ஏற்படும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். கடினமான சவால்கள் இருந்தபோதிலும் நீங்கள் சில அபாயங்களையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வணிகத்தை புதிய திசையில் விரிவுபடுத்த முயற்சிப்பீர்கள். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உள்ளுணர்வு அறிவை அதிகரிக்கும். உங்களுக்கு நிறைய தெரியும் என்று நீங்கள் உணருவீர்கள். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமும் அவற்றை படித்து புரிந்து கொள்வதன் மூலமும் மட்டுமே நீங்கள் தகவல்களை பெறலாம் மற்றும் உங்கள் அறிவை விரிவுபடுத்தலாம். எனவே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற போக்கைத் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். எனவே உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தையே கொடுக்க முடியும். உங்களின் இந்த அலட்சியமும் குடும்ப உறுப்பினர்களை சிக்கலில் தள்ளும். நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். இருப்பினும் நீங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களுடன் உட்கார்ந்து பேசி விஷயத்தை கையாள வேண்டும். குரு பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் அன்பை அதிகரிக்கும். உங்கள் காதல் சரியான திசையில் செல்ல வாய்ப்பளிக்கும் மற்றும் உங்கள் நம்பிக்கைகளுடன் முன்னேறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரனுடன் செவ்வாயின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் உங்களை மிகவும் ரொமான்டிக் ஆக்கும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மாதத் தொடக்கத்தில் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் சிறிது டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்தச் சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இந்த சிக்கலில் இருந்து உங்களுக்கு உதவும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் 2ஆம் வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். சொத்து வாங்க முதலீடு செய்யலாம். இது உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தமாக இருக்கும். 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் எந்தவொரு சொத்தில் முதலீடு செய்யும் முன் அதன் சட்ட அம்சங்களை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பார். தோள்வலி அல்லது கண் பிரச்சினைகள் அல்லது பல்வலி உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆனால் அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. இவையும் காலப்போக்கில் போய்விடும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை அன்று தாய் பசுவிற்கு உலர்ந்த கோதுமை மாவை ஊட்ட வேண்டும்.